எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ட்ரிம் மெத்தட் வந்து என்ன செய்யும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ வழக்கம் போல் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட மெத்தட் நேம் வந்து அந்த ஸ்ட்ரிங் நேம் டாட் ட்ரிம் அப்படின்னு சொல்லி போட்டு நார்மலாக ஒரு ப்ராக்கெட் போட்டால் முடிஞ்சது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த லவ்வை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஐ லவ் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு எதுவுமே வித்தியாசம் தெரில. ஸோ இந்த ட்ரிம்முங்கிறது என்ன வேலையெல்லாம் காட்டுதுன்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஸோ நார்மலாக நான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நார்மல் ஸ்ட்ரிங் இது வந்து ட்ரிம் பண்ண ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ட்ரிம்னா உங்களுக்கு என்ன தோணும்? இப்போது ஒரு தாடியை வெட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிறத கட் பண்ணி விட்றது அந்த மாதிரியா? ஸோ அதே மாதிரி தான் டபுள் கோட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா அது எல்லாமே தூக்கி தர்றது தான், அதை ரிமூவ் பண்ணி தர்றது தான் ட்ரிம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ நார்மல் ஸ்ட்ரிங்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் இருக்குது, நான் ஸ்பேஸ் விட்டுருந்தது அப்படியே இருக்குது, லாஸ்ட்டும் அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்குது. ஆனால் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ தாடி நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸோ ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விட்டாலும் அதை ட்ரிம் பண்ணி தர்றதான் இந்த ட்ரிம்மோட வேலை. இப்போ பாருங்கள், லாஸ்ட் வந்து இல்லை, நான் லாஸ்ட் வந்து ஸ்பேஸ் எடுத்து விட்டதும் இல்லை. இப்போ நான் அங்கே ஒரு ஆச்சரியக்குறி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எனக்கு சேமாக தான் இருக்குது, ஏன்னா நான் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ டபுள் கோட்ஸ் அப்புறம் நான் ஸ்பேஸ் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ட்ரிம் பண்ணி தரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்பேஸ் விட்றேன். இப்போ பாருங்கள், இது நார்மலாக உள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, தென் ட்ரிம் பண்ணி அந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் உள்ள அந்த ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணி தர்றதா ட்ரிம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள எல்லா மெத்தடுமே முடிச்சாச்சு. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கீழே வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது. ஸோ விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.